கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளையிலையும் சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் என்ன வசனம் போட்டிருக்குன்னா 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 7, 8, 9 போட்டிருக்கு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவார். அதனால் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து எல்லாம் மேன்மை பாராட்டுவாங்க. என்றைக்கும் வீட்டில் இருக்கிற நிறைய பேர் தனக்கு இருக்கிறத குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வசனம் என்ன போட்டுக்குன்னா, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன செய்யுது அந்த வசனத்தை பொறுத்து 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ தன்னை குறிச்சே மேன்மை பாராட்டுறவங்க, குடும்பத்தை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க, அடுத்தவங்களை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க விழுந்தாங்கன்னா முறிஞ்சு விழுந்துருவாங்களாம். ஆனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுறவங்க அவங்க முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுதி நிமிர்ந்து நிற்கிறோம். தன்னை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க முறிஞ்சு விழுந்துருவாங்க. ஆனால் ஏசப்படி நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்க, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.